Hello students, the calendar continuation. Already நம்ம கான்செப்ட்ல கேலண்டரோட கான்செப்ட் வச்சு 2 வீடியோ பார்த்துருக்கோம். அப்புறம் டைப் 1 வச்சு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இது டைப் 2 வச்சு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ 4th வீடியோ அது. ஆல்ரெடி இதை பார்க்காதவங்க முன்ன வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு அந்த கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் டைப் 1 படிங்க, டைப் 2 படிங்க. அப்புறம் இந்த டைப்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அசைன்மெண்ட் மாதிரி கலந்த மாதிரி எல்லாமே மிக்சிங்கிற ஒரு வீடியோ வரும். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் டைப் பார்ப்போம். இந்த செகண்ட் டைப் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாதத்தின் 3வது நாள் திங்கள் எனில் அதே மாதத்தில் 21வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே நிறைய மாற்றி மாற்றி இப்படி ஒன்றும் கொஸ்டின் கேட்கலாம். ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ தேர்ட் டே என்ன சொல்லிருக்காங்க, ஒரு மாதத்தோட தேர்ட் டே மண்டே சொல்லியிருக்காங்க. மூன்றாவது நாள் திங்கட்கிழமை. அதே மாதத்தில் 21வது நாள் 21st டே என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்க. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. 21ல 3 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி 21ல 3 போச்சுன்னா 18. அந்த 18 எடுத்துங்க. இந்த 18 7ஆல் டிவைட் பண்ணி மீதி என்னன்னு பாருங்க. 18 7ஆல் டிவைட் பண்ணி மீதி 2 டைம்ஸ் 14, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும். இப்போ உங்கள் ஆன்சர் வந்து இந்த மண்டே கூட ஒரு 4 டேஸ் ஆட் பண்ணிக்கணும். மண்டே கூட ஒரு 4 டேஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மண்டே கூட ஒரு 4 டேஸ் ஆட் பண்ணிங்கன்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன கிழமை வருமா, வெள்ளிக்கிழமை வரும். இதுதான் ஐடியா. அப்போ ஃப்ரம் டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டு இந்த டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லணும்னா, மூன்றாவது நாள் கொடுத்துட்டாங்க, 21வது நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேவா? அப்போ 3லேருந்து 21 அப்படி கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 18. ஆக்சுவலாக 3க்கு அடுத்து 4, 5, 6, 8 18வது நாள் காட்டும். 18வது நாள் தான் 3க்கு அப்புறம் 18வது நாள் தான் 21ஆம் தேதி. 21ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸில் ஃப்ரம்மை விட்டுட்டு 2வை சேர்த்துக்கும். எப்பவுமே டிஃப்ரென்ஸ் அப்படி தான் இருக்கும். 1 விட்டுரும், 1 சேர்த்துக்கும். ஓகேவா? அப்போ 3லேருந்து 21 வரைக்கும் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டால் 19 நாள் இருக்கு. ஆனால் 3 விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ல டிஃப்ரென்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 18 நாள் இருக்கு. அந்த 18 நாள்ல ஒரு நாள் சேர்த்துருக்கும். எந்த நாள் சேர்த்துருக்குன்னு கேட்டால் 21. இந்த 18 நாள் 21 இன்க்ளூட் ஆயிருக்கும், 3ஆம் தேதி எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் இது. சிசாட் எக்ஸாம்லாம் வந்து இது மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு 18 21ல 3 போச்சுன்னா 18 சிம்பிளான விஷயம் தான். அந்த 18 என்னன்னு தெரியணும். ஓகேவா? 3லேருந்தே 18 டேஸ் இருக்கா, இல்லை 3 விட்டுட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து 18 டேஸ்ல இருக்கா. இப்போ தேர்டை விட்டுரும். தேர்டை விட்டுட்டு 4th, 5th, 6th அப்படின்னு போய் 21 வரையிலும் வரணும். அதுதான் உங்களுக்கு 18 டே. அப்போ யாரை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா 21ஆம் தேதியை இன்க்ளூட் பண்ணியிருக்கு, 3ஆம் தேதியை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க, எது இன்க்ளூட் எது எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ 3ஆம் தேதிக்கு 21ஆம் தேதிக்கு இடையில எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இடையில இதுலேருந்து 1 குறைச்சிக்குங்க. 3ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்கும் 21ஆம் தேதிக்கும் இடையில எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 18லேருந்து 1 குறைச்சிங்கன்னா மொத்தம் 17 நாள் இருக்கும். ஓகேவா? 3ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரையும் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 18 கூட 1 ஆட் பண்ணிக்கங்க. அப்போ 19 டேஸ் இருக்கும். 3ஆம் தேதியை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா 19 டேஸ் இருக்கும். 3ஆம் தேதியை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எத்தனை நாள் கேட்டால் 18 டேஸ். அப்போ 3 கூட 18 ஆட் பண்ணால் 21st வரும். 3 கூட ஒரு 18 ஆட் பண்ணால் 21st வரும். இந்த டிஃப்ரென்ஸ் நான் ஒரு 3 டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். ஃப்ரம் 3rd to 21st அப்படின்னா எப்படி போடணும், ஃப்ரம்லேருந்து இதில் 3லேருந்து. இப்போ 3 விட்டுட்டுனா எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க, 18 நாள். 3 சேர்த்தனா எத்தனை நாள் இருக்கும், 19 நாள் இருக்கும். 3க்கும் 21க்கும் இடையில எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 17 டேஸ் இருக்கும். இது எல்லா விஷயத்திலும் பாருங்க. கொஸ்டின் மேலோட்டமும் படிக்காத, இது மாதிரி இந்த 3 ஆன்சரும் 18 வரத்தும் சொல்லியிருக்கேன், 19 வரத்தும் சொல்லியிருக்கேன், 17 வரத்தும் சொல்லியிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் இங்கே மாற்ற சொல்ல உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். ஓகேவா? அப்போ நம்ம நம்பர்ஸ்ல படிச்சிருப்போம் இந்த டிஃப்ரென்ஸ். எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 3லேருந்து 21 வரையிலும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, இல்லை 3க்கு அப்புறம் 21 வரையிலும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கொஸ்டின் கேட்பான். ஓகேவா? அப்போ அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இவ்வளவுதான். டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க, டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு 7ஆல் கட் பண்றீங்க, ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க. அந்த ரிமைண்டரை உங்களுக்கு மண்டே கூட ஒரு 4 டேஸ் ஆட் பண்ணா ரிமைண்டர் வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ மண்டேயோட ஆட் டேஸ் இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துங்க. ஒரு கேலண்டர் எடுங்க, ஒரு கேலண்டர் எடுத்து கூட பாருங்க. நீங்க எவ்ரி 8th டே, இன்னைக்கு மண்டேனா அடுத்த 8th டே என்ன இருக்கும், மண்டேவா தான் இருந்திருக்கும்.
இதை கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, திங்களோட திங்கள் 8 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அதெல்லாம் கொஞ்சம் 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா 7ஆம் வாய்ப்பில் வருதுன்னா 7, 14, 21 அப்படிலாம் 28 அப்படிலாம் லைனாக வந்துட்டே இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் அதை நம்ம லைஃப்ல அதை யூஸ் பண்ணுறோம், ப்ராப்ளத்துக்கும் யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா எப்படி அந்த ஃப்ளோ எப்படி இருக்கு, அப்போ கேலண்டரோட ஃப்ளோ எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மாசத்தோட கேலண்டர் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலே போதும், அது மாடுலஸ் ஃபார்மேட்ல இருக்கும், மட்டு ஃபார்மேட்ல இருக்கும், ஒரு ரொட்டேஷன் போயிட்டு வரும். ஓகே, 7 நாளுக்கு ஒரு வாட்டி ரிப்பீட் ஆகிட்டே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மாதத்தின் 3வது நாள் திங்கட்கிழமை, அப்போ 3rd டே என்ன சொல்லிருக்காங்க, மண்டே, திங்கட்கிழமை. அந்த மாதத்தின் 21ஆம் தேதி என்ன அப்படின்னு இப்போ படிச்சோம் இல்லையா? இப்போ 21ஆம் தேதிக்கு பிறகு 5வது நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பான். இப்போ 21ஆம் தேதிக்கு முன்னும் பின்னும் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அப்போ அதே மாதத்தில் 21ஆம் தேதிக்கு பிறகு 5வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 21ஆம் தேதி பிளஸ் அந்த எத்தனை நாள் சொல்றாங்களோ பிறகு நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், முன்புன மைனஸ் பண்ணிக்கங்க. அப்போ 21 + 5 = 26th என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். 26th எப்பயும் போல டிஃப்ரென்ஸ் எடுங்க. யார் யாருக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், 3க்கும் இந்த 26க்கும் வித்தியாசம் பாருங்க. அப்போ என்ன வந்து 23, 23 7ஆல் கட் பண்ணிட்டு மீதி சொல்லுங்க. 23 7ஆல் கட் பண்ணீங்கன்னா 7 21, மீதி என்ன இருக்கு, 2 வரும். அப்போ ஆன்சர் வந்து மண்டேலேருந்து 2 நாள் ஆட் பண்ணிங்க. மண்டேலேருந்து 2 நாள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், வெட்னஸ்டே. இப்போ ஆன்சர் புதன்கிழமை. அது போல என்ன பண்ணுவாங்க, அப்போ 21ஆம் நாளுக்கு 21ஆம் தேதிக்கு பிறகு 5வது நாள் என்ன கிழமை அப்படின்னு வருவாங்க. இப்போ அதே கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் கேட்டால், ஒரு மாதத்தின் 3வது நாள் மண்டே. கொஸ்டின் என்னக்கா, அதே மாதத்தில் 21ஆம் தேதிக்கு முன்பு 5 நாளுக்கு முன்னாடி என்ன கிழமை இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணோம், இது பின்பு பார்த்தோம், பிறகு பார்த்தோம். அப்போ 21ஆம் தேதிக்கு முன்பு 5வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 21லேருந்து 5 என்ன பண்ணீங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. 21லேருந்து 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 16. அப்போ 16th என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 16ஆம் தேதி என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எப்பயும் போல இப்பவும் என்ன பாருங்க, டிஃப்ரென்ஸ் பாருங்க. இப்போ யாருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், இந்த 3க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. அப்போ வித்தியாசம் என்ன இருக்கு, 13. 13 7ஆல் டிவைட் பண்ணி மீதி சொல்லுங்க. ஓகேவா? அப்போ 2 7 14 வந்துடும், 1 7 7. இப்போ மீதி வந்து 6. இப்போ மீதி 6னா மண்டேலேருந்து ஒரு 6 நாள் ஆட் பண்ணி கொடுத்து. ஓகேவா? மண்டேலேருந்து ஒரு 6 நாள் ஆட் பண்ணுங்க. இப்போ மண்டே கூட ஒரு 6 நாள் ஆட் பண்ணிங்கன்னா வரும் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும். ஓகேவா? அப்போ மண்டேலேருந்து 6 நாள் ஆட் பண்ணுறதும் அதுக்கு ரிவர்ஸ் ஒரு வாரம் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும், 7 நாளில் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 6 நாள் ஆட் பண்ணுறதும் அந்த 7க்கு இன்னும் மீதி எவ்வளோ இருக்குது, ஒரு நாள் தேவை இல்லையா? அப்போ ஒரு நாள் நீங்கள் பேக்கில் போகிறதும் ஒன்று தான். அப்போ ஒரு 6 நாள் ஆட் பண்ணலாம், இல்லை மண்டேலேருந்து ஒரு நாள் மைனஸ் பண்ணலாம். மண்டேலேருந்து ஒரு நாள் மைனஸ் பண்ணாலும் என்ன தான் வந்து நிற்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்து நிற்கும். உங்களுக்கு சம் டோட்டல் எவ்வளோ வரணும், 7 வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ 7லேருந்து எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இப்போ 6ன்றது கொஞ்சம் 6 நாள் கவுண்ட் பண்ணி வரணும். ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ மண்டேலேருந்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம், சண்டேன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஃப்ரேமில் என்ன பார்த்துருக்குன்னா, 3வது நாள் திங்கக்கிழமைனா 21வது நாள் என்ன கிழமை, அடுத்து 3வது நாள் திங்கக்கிழமைனா 21வது நாளுக்கு பிறகு 5வது நாள் என்ன கிழமை. இந்த கொஸ்டின் 21வது நாளுக்கு முன்பு 5வது நாள் என்ன கிழமை அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதில் இன்னும் 2 டைப் இருக்கு. என்னன்னு கேட்டால் இதிலே மாற்றலாம், இந்த 3வது நாளுக்கு முன்னும் பின்னும் கூட மாற்றலாம். ஓகேவா? இப்போ ஒரு மாதத்தின் 3வது நாள் திங்கட்கிழமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதே கொஸ்டின்ல இந்த 21க்கு எப்படி முன்னும் பின்னும் போனோமோ அதே போல இந்த 3வது நாளுக்கு முன்னும் பின்னும் கூட நம்ம போகலாம். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாம் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் இதை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த சமயம் பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மாதத்தின் 3வது நாள் திங்கட்கிழமை எனில் அதே மாதத்தில் 21ஆம் தேதி கேட்டோம். அப்போ 21ஆம் தேதிக்கு முன்பு 5 நாள், பின்பு 5 நாள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இங்கே முன்பு பின்பு போடுற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்தின் 3ஆம் தேதிக்கு பிறகு, பிறகுனா ஃபார்வர்டில் போகணும், பிறகு 5வது நாள் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3ஆம் தேதிக்கு பிறகு 5வது நாள்னா 3யும் அந்த 5யும் கூட்டிக்குங்க. அப்போ 8வது நாள் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்றதுக்கு திங்கட்கிழமை. 8வது நாள் திங்கட்கிழமை.
எனில் அதே மாதத்தின் 21வது நாள் என்ன கிழமை? 21வது நாள் என்ன கிழமை? ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க என்ன பண்ணும், 3வது நாளுக்கு 3ஆம் தேதிக்கு பிறகு 5 கிழமை, 3ஆம் தேதி பிறகுனாக்கா பிளஸ், அப்புறம் 5வது நாள், 5வது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8வது நாள் திங்கட்கிழமை. அப்படின்னா 21வது நாள் என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு 21ல் 8 போச்சு, 8 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 13. 13 7ஆல் கட் பண்ணுங்க. அப்போ மீதி ஒரு 7 தான் வரும். ஒரு 7 போச்சுன்னா மீதி இருக்குது 6 நாள் இருக்கும். அப்போ மண்டேலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், 6 நாள் ஆட் பண்ணும். இல்லை மண்டேலேருந்து ஒரு நாள் என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க. ரெண்டு ஒன்று தான். அப்போ மண்டேலேருந்து 6 நாள் ஆட் பண்ணுறதும் மண்டேக்கு முன்னே ஒரு நாள் மைனஸ் பண்ணுறதும் ஒன்று தான். அப்போ உங்களுக்கு என்ன வந்து நிற்கிறது, சண்டே வந்து நிற்கும். ஓகேவா? இப்படி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதே கொஸ்டின் இங்கே என்ன போட்டிருக்கேன், பிறகு போட்டிருக்கேன். அப்போ இதே முன்பு வச்சு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இதே கொஸ்டினில் முன்பு வச்சும் ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் நம்பர் மாத்துறேன். ஒரு மாதத்தின் 10ஆம் தேதிக்கு முன்பு, ஒரு மாதத்தின் 10ஆம் தேதிக்கு முன்பு 5வது நாள் அப்படின்னு வச்சுங்க. ஒரு மாதத்தின் 10ஆம் தேதிக்கு முன்பு, 10ஆம் தேதிக்கு முன்புனா என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க. 5வது நாள் திங்கட்கிழமைனே வச்சுங்க. கிழமைகள் என்ன வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேட் பண்ற அந்த விதங்கள் தான் இம்பார்ட்டன்ட். அங்க டேட்டோ நம்பரோ அதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஒரு மாதத்தின் 10ஆம் தேதி, இது 3ஆம் தேதி இருக்கு. ஒரு மாதத்தின் 10ஆம் தேதிக்கு முன்பு 5வது நாள் திங்கட்கிழமையே வச்சுக்கோங்க. அதே போல அப்போ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், அப்போ 5th வந்து மண்டே, 5th மண்டே. அப்போ அதே மாதத்தில் 28ஆம் தேதி என்ன கிழமை வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அதே மாதத்தின் 28ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும், எப்பயும் போல இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 28ல் 5 போச்சுன்னா என்ன இருக்கும், 23 7ஆல் கட் பண்ணுங்க. 7 3 21, மீதி 2. அப்போ மண்டேலேருந்து 2 நாள் ஆட் பண்ணுங்க. மண்டேலேருந்து 2 நாள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை, வெட்னஸ்டே ஆன்சர் வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்டா அப்படியே பார்த்தோம். 3வது நாள் இதுனாக்கா 21ஆம் நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், 3வது நாள் திங்கட்கிழமை, 21வது நாளுக்கு பிறகு 5வது நாள் என்ன கிழமைன்னு பார்த்தோம். 3வது கொஸ்டின் 3வது நாள் திங்கட்கிழமை என்னன்னாக்கா 21ஆம் நாளுக்கு முன்பு 5வது நாள் என்னன்னு பார்த்தோம். இப்போ 4வது கொஸ்டின் 3ஆம் தேதிக்கு பிறகு 5வது நாள் திங்கட்கிழமைனா அதே 21வது நாள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்துருக்கோம், ஒரு மாதத்தின் 10ஆம் தேதிக்கு முன்பு 5ஆம் தேதி திங்கட்கிழமை எனில் 28ஆம் தேதி என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் பார்த்தோம். ஓகேவா? இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகி கூட வந்துட்டு இருக்கும், உங்களுக்கு காம்பினேஷன்ல கூட வரும். ஓகேவா? என்ன காம்பினேஷன் வரும், ஒரு மாதத்தின் 7ஆம் தேதிக்கு முன்பு 2ஆம் தேதி, 7ஆம் தேதிக்கு முன்பு 2ஆம் தேதி புதன்கிழமை. அப்போ 7ஆம் தேதிக்கு முன்பு 2ஆம் தேதினா என்னன்னு சொல்றதுக்கு 5ஆம் தேதி. அப்போ 5th வந்து என்னன்னு வச்சுங்க, புதன்கிழமைன்னு வச்சுக்கோ. அதே மாதத்தின் 25ஆம் தேதிக்கு பிறகு 3வது நாள் அப்படின்னா 25ஆம் தேதிக்கு பிறகு 3வது நாள் மீன்ஸ் 28வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? எப்படி ரிப்பீட் பண்ற, ஒரு மாதத்தின் 7ஆம் தேதிக்கு பிறகு 2வது நாள் என்னன்னு வருமா, புதன்கிழமையா. அப்ப 7ஆம் தேதிக்கு முன்பு 2வது நாள் என்ன வருதா, 5th வருது. 5th வெட்னஸ்டேனாக்கா அதே மாதத்தில் 25ஆம் தேதிக்கு பிறகு 3வது நாள் மீன்ஸ் 28ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நீங்க மைனஸ் பண்ண வேண்டியது 28லேருந்து 5 மைனஸ் பண்ணணும். கழிச்சாங்கன்னா 23 டிவைட் 7. இப்போ மீதி 2. அப்போ புதன்கிழமையிலேருந்து 2 நாள் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ புதன்கிழமையிலேருந்து 2 நாள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினை எத்தனை விதங்கள் வேணாலும் மாற்றி எப்படி கேட்டுட்டே இருப்பாங்க, முன்பு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போ ஆட் பண்ணணும் எப்போ மைனஸ் பண்ணணும், அந்த 5வது நாள்லாம் என்ன பண்ணணும், இந்த 3ஆம் தேதிக்கு பிறகு 5வது நாள்லாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுதான் மண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு டைப்பு. இதுலேயே வந்து வேற எப்படி கொஸ்டினை சேஞ்ச் பண்ணி, இந்த செகண்ட் டைப்லேயே கொஸ்டினை இன்னும் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணி கேட்பான்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இதே டைப்ல அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டால், ஒரு மாதத்தின் 3வது நாளானது, அதாவது ஒரு மாதத்தோட 3rd டே, ஒரு மாதத்தின் 3rd டே 3வது நாளானது வியாழக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமைக்கு பிறகு 4 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமைக்கு பிறகு 4 நாள். இப்போ வியாழக்கிழமைக்கு பிறகு 4 நாள், வியாழனுக்கு அப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். ஓகேவா?
அப்போ ஒரு மாதத்தின் 3வது நாள் வியாழக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமைக்கு பிறகு 4வது நாள் அப்படி போடணும். அப்போ உங்களுக்கு தேர்ட் டே உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டா தேர்ட் டே இஸ் மண்டே, இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அங்க வியாழக்கிழமை கிடையாது. அதே போல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த 3வது நாள்ன்றதால 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி 7வது நாள் வியாழக்கிழமைன்னு வச்சுக்க போறீங்க. அதுவும் ராங்கான தாட். ஓகேவா? அப்போ ஒரு மாதத்தின் 3வது நாளானது வியாழக்கிழமைக்கு பிறகு என்ன கிழமை வருது அப்படி, வியாழக்கிழமைக்கு பிறகு 4வது நாள் என்ன கிழமை அப்படின்னு பார்க்கணும். வியாழக்கிழமைக்கு அப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். இப்போ தேர்ட் டே என்ன இருக்கு? மண்டே. நமக்கு தேவையானது என்னன்னா 21வது நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 21வது நாள் என்ன கிழமை? 21st 21வது நாள் என்ன கிழமை? அப்போ 21ல 3 போச்சுனாக்கா உங்களுக்கு எவ்வளோ? 18. 18 7ஆல கட் பண்ணுங்க. 7 2 14, மீதி எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். இப்போ மண்டேல இருந்து ஒரு 4 டேஸ் ஆட் பண்ணுங்க. மண்டேல இருந்து ஒரு 4 டேஸ் ஆட் பண்ணுங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகேவா? அப்போ உங்களுக்கு நாள் வந்து வெள்ளிக்கிழமை. ஒரு 3 நாள் 4 நாள் ஆட் பண்ணுங்க, இல்லை 3 நாள் மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? மண்டேலேருந்து 3 நாள் மைனஸ் பண்ணுங்க. மண்டேக்கு 3 நாள் சண்டே, அதுக்கு 3 நாள் சாட்டர்டே, அதுக்கு 3 நாள் ஃப்ரைடே அப்படின்னு வந்து நிற்கும். ஓகேவா? எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா 21ஆம் நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்தது? தேர்ட் டே வந்து என்ன இருக்கு? மண்டே. 21ஆம் நாளுக்கு 3 நாட்கள் முன்பு. அப்போ முன்புனா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 21ல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 3 நாட்கள் மைனஸ் பண்ணுங்க. அப்போ 18th என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். 18th என்ன கிழமை? இப்போ எப்பயும் போல உங்களுக்கு தேர்ட் டே இருந்து 18th மைனஸ் பண்ணுங்க. இப்போ 15. 15 7ஆல கட் பண்ணீங்கன்னா மீதி எவ்வளோ வருது? மீதி 1. இப்போ 1 டே ஆட் பண்ணுங்க. ப்ளஸ் 1 டே ஆட் பண்ணீங்கன்னா இது செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் சேம் ப்ராசஸில் தேர்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் டே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், மண்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ தேர்ட் டே திங்கள். ஓகேவா? 21ஆம் நாளுக்கு 4 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 21ஆம் நாள் போட்டுங்க. பிறகுன்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணிக்கங்க. எவ்வளோ நாள் பிறகு? 4 நாள். இப்போ 25th என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 25th என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. எப்பயும் போல மைனஸ் பண்ணிக்குவோம். 3லேருந்து 25 என்ன பண்ணுங்க? மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 22 டிவைட் 7. 22 7ஆல கட் பண்ணுங்க. 22 7ஆல கட் பண்ண 3 7 21, மீதி 1. இப்போ ஒரு நாள் ஆட் பண்ணுங்க. மண்டேலேருந்து ஒரு நாள் ஆட் பண்ணுங்க. அப்போ இது செவ்வாய். ஓகேவா? அப்போ ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா நீங்க இந்த 360 டிகிரி வியூவில் நம்பரை நான் மாற்றவே போகிறேன். அதே 321 தான். கொஸ்டினோட அலைன்மெண்ட் மட்டும் தான் மாறிட்டே இருக்கு. அது போல நீங்க எல்லா கான்செப்டையும் படிச்சுட்டுனா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க செஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இதே டைப்ல வேற ஒரு வெரைட்டி ஒன்று பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெத்தட் பார்ப்போம். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்றுக்கு முன்தினம் என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நாளை மறுநாள் காமிச்சிருக்காங்க, நேற்றுக்கு முன்தினம் காமிச்சிருக்காங்க. இப்போ சொல்ல எந்த ஸ்டேட்ல இருப்போம்னா இன்றுல இருப்போம். ஓகேவா? அப்போ இன்று, இது இன்று போட்டுங்க. இது நாளை, இது மறுநாள். ஓகேவா? அப்போ இன்று போட்டு நாளை மறுநாள் தான் இது என்னன்னு உங்களுக்கு கையில் கொடுத்துருக்காங்க, சண்டே. ஓகேவா? அப்புறம் நேற்றுக்கு முன்தினம், இது நேற்று, அதுக்கு முன்னாள் இந்த கிழமை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்று போடணும், நேராக நாளை போடாதீங்க. எப்பவுமே இன்று நம்ம டச் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ இன்று போட்டுட்டு நாளை, அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில், அப்போ இன்று. அப்போ எப்போ சொல்லுவோம் இன்றுன்ற? இன்றுலேருந்து நேற்று. அப்போ இன்றுலேருந்து தான் நேற்று சொல்லுவோம். இப்போ நேற்றுக்கு முன்னாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிட்டே கூட வந்துடலாம். ஒன்றும் பெரிய வேலை இல்லை இது. அப்போ சண்டே, சாட்டர்டே, இது ஃப்ரைடே, இது டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, இது வெட்னஸ்டே. ஓகேவா? அப்போ நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்றுக்கு முன்தினம் என்ன கிழமை வந்து நிற்குமா? நமக்கு புதன்கிழமை வந்து நிற்கும். ஓகேவா? இது ஒரு ஐடியா. இப்போ ரெண்டாவது அதே கொஸ்டின் பார்ப்போம். இன்றுக்கு 3 நாட்களுக்கு பிறகு, ஓகேவா, செவ்வாய்க்கிழமை.
அப்போ இன்று போடுங்க. இதில் 3 நாட்களுக்கு அடுத்த டைரக்ஷன் பார்க்கணும். அப்போ இந்த பிறகுன்றது டைரக்ஷன். ஓகே, இப்போ இன்றிலிருந்து நான் ஃபார்வர்டில் போர்த்தா, இன்றிலிருந்து பேக்வர்டில் வருத்தா. அப்போ பிறகு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்றைக்கு 3 நாட்களுக்கு பிறகு, 3 நாட்கள் இன்று போட்டாச்சு. இப்போ 3 நாட்கள் அங்கே பிறகுன்றது என்னன்னு கேட்டால் டைரக்ஷன் தான். இன்றிலிருந்து அதுக்கப்புறம் போடணும். ஓகேவா? இப்போ 3 நாள் போட்டு பிறகுன்னு இன்னொரு கோடு போட்டுற போறீங்க, 4வது நாள் காமிச்ச போறீங்க. ஓகேவா? இன்றைக்கு 3 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை சொல்லியிருக்காங்க? செவ்வாய். இது செவ்வாய். ஓகேவா? எனில் நேற்றைக்கு, இது நேற்றைக்கு 4 நாட்களுக்கு முன்பு. ஓகே, இப்போ 4 நாட்களுக்கு முன்பு நேற்று போட்டாச்சு. 4 நாட்களுக்கு முன்பு 1 2 3 4 இது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ என்ன செய்யலாம்? இப்போ இது செவ்வாய், அப்படியே பேக் வழியாக கூட கொடுத்துருவாங்க. செவ்வாய் அப்படின்னா இது திங்கள், இங்கே ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், இங்க திங்கள். இது திங்கள். ஓகேவா? அப்படியே பேக் வழியாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரியா? இப்போ எதை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இது போர்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இன்று என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த செவ்வாய் கொடுத்துட்டு அப்போ பேக் சைடில் ஒரு டேட் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் டைப்பில் படித்த சம்மா கூட கன்வெர்ட் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஃபர்ஸ்ட் டைப்பில் நம்ம ஒரு சம் படிச்சிருக்கோம். இன்று செவ்வாய்க்கிழமை எனில் 10 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும்? இன்று செவ்வாய்க்கிழமை எனில் 63 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும்? அப்படி இன்று திங்கட்கிழமை எனில் 54 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை வரும்? அப்போ முன்பு பின்பு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைப்பில் கூட படிச்சிருக்கோம். அதே போல கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கே எவ்வளோ டேஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. எவ்வளோ டேஸ் இதை விட்டுருங்க, இதை காமிச்சிருக்காங்க. இங்கே 1 2 3 4 5 6 7 8 டேஸ் காமிச்சிருக்காங்க. 8 டேஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இது அப்படியே அதே போல ஸ்ட்ரக்சரை கூட மாற்றுங்க. இன்று செவ்வாய்க்கிழமை 8 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை அப்படின்னு கூட ஸ்ட்ரக்சர் மாற்றிங்க. டேட் இப்போ இது போல நீங்கள் ரன் பண்ணியும் செய்யலாம், இப்படியும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இன்று செவ்வாய்க்கிழமை, இது இன்றுன்னு வச்சுங்க. இன்று செவ்வாய்க்கிழமை 8 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும்? 8 நாளுக்கு முன்னாடி 8 நீங்கள் எதாவது அடிப்பீங்க, 7 அடிச்சு மீதி சொல்லுவீங்க. மீதி எவ்வளோ இருக்கு? 1. இந்த மீதி 1 எடுத்துட்டு இப்போ எந்த நாளில் இருக்குமோ அதில் என்ன பண்ணணும்? முன்புனா கழிச்சு சொல்லணும், பின்புனா ஆட் பண்ணி சொல்லணும். அப்போ நம்ம இங்கே எங்கே இருக்கோம்? செவ்வாயில் இருக்கோம். அப்போ செவ்வாயிலேருந்து ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணி சொல்லணும்? இந்த 1 டேவை மைனஸ் பண்ணி சொல்லணும். இப்போ 1 டே மைனஸ் பண்ணிங்கன்னா செவ்வாய்க்கிழமை 1 டே மைனஸ் பண்ணிங்கன்னா திங்கக்கிழமை வந்துடும். அப்படியே வச்சு சொல்லிக்கலாம். ஓகேவா? உங்கள் கன்வீனியன்ட் பொறுத்து எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அப்படி வச்சு முடிச்சுங்க. ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த இன்னொரு ப்ராப்ளம் இதை ஸ்பீட் பண்ணி போடுவோம். ஸ்ட்ரக்சர் போடல, ஸ்ட்ரக்சர் போடாத ஸ்பீட் பண்ணி எப்படி போடலான்னு பாருங்க. நேற்றைக்கு 3 நாட்களுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுகிற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா. நாளைக்கு 3 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல கன்ஃபார்மா இடையில யார் இருக்கான்னு கேட்டா இன்றுன்னு ஒரு நாள் இருக்கு. நம்ம லாஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்தோம். அதுல ஒரு நாளை விட்டு மீதி எத்தனை நாள் இருக்குன்னு கூட்டி 7ஆல் அடிச்சு மீதி போட்டோம். இப்போ அந்த இன்றுன்றதை இங்க காட்டல, நேற்று காமிச்சிருக்காங்க, நாளை காமிச்சிருக்காங்க. இப்போ நேற்றுன்றது ஒரு நாள், அதுக்கப்புறம் ஒரு 3 நாள், மொத்தம் 4 நாள். நாளைன்றது ஒரு நாள், அப்புறம் ஒரு 3 நாள், அப்போ இங்கே ஒரு 4 நாள். மொத்தம் உங்களுக்கு எத்தனை நாள் வருது? 8 டேஸ் வருது. இப்போ 8 7ஆல் கட் பண்ணீங்கன்னா மீதி உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1. இப்போ இந்த 1 எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன நாள் சொன்னாங்களோ அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் பண்ண வேண்டிய நாள் 1 ஆட் பண்ணணுமா இல்லை 1 மைனஸ் பண்ணுமான்னு டிபெண்டிங் அப் ஆன் த சிச்சுவேஷன். இப்போ என்ன சொல்லிருக்காங்க? 3 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பிறகுனா இனிமே அதை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? இது ஏன்னா முன்புல கொடுத்துருக்காங்க, பிறகு கேட்குறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட 1 ஆட் பண்ணுங்க. இப்போ ஞாயிறு ப்ளஸ் 1 திங்கள். ஸ்ட்ரக்சர் போல அப்படியே சொல்லிருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். என்ன சொல்லிருக்காங்க? நேற்றுக்கு 3 நாட்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன போடுங்க? இன்று போடுங்க. இன்று, இது நேற்று, 3 நாட்களுக்கு முன்பு சொல்லிருக்காங்க. அப்போ 1 2 3 இந்த நாள் தான் என்னவா இருக்குதா? ஞாயிறு. இந்த நாள் ஞாயிறு. அப்புறம் நாளை போட்டுங்க. நாளைக்கு 3 நாட்களுக்கு பிறகு 1 2 3 இந்த நாள் தான் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படியே ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஞாயிறோட ஞாயிறு 8 நாள் வரும்.
இங்கேருந்து கணக்கு பண்ணா 8வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. 1 2 3 4 5 6 7 8. அப்போ இது என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமையா வரும். அடுத்த நாள் என்னவா தான் வரும்? திங்கக்கிழமை. அடுத்த நாள் திங்கக்கிழமை. ஓகேவா? அப்போ பாருங்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ ஞாயிறோட ஞாயிறுனா 8 நாள். அப்படி ஜம்ப் பண்ணி போங்க. 8வது நாள் அப்போ முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஒரு நாளுக்கு திங்கக்கிழமை. போன ஃப்ரேம்ல இதை போல சொல்லி கொடுத்தேன். என்ன இன்று இவங்க என்ன சொல்லிருக்காங்க? இன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் இங்க மொத்தம் எத்தனை நாள் இருக்கு பாருங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் 8 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும்? இன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் தான் கொடுத்துருந்தாங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் 8 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும்? அப்போ அதுதான் அந்த 8 தான் இங்கே நான் கால்குலேட் பண்ணி காமிச்சேன், ஸ்ட்ரக்சர் போடாத. அப்போ 8 7ஆல் கட் பண்ணிங்கன்னா மீதி வந்து 1 வரும். அப்போ 1னா இனிமேல் தான் நடக்க போகுது. 8 நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ அந்த கிழமை கூட நீங்கள் 1 ஆட் பண்ணணும். அப்போ 1 ஆட் பண்ணிங்கன்னா மண்டே வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ பேசிக்காக நீங்கள் கற்றுக்க சொல்ல பொறுமையாக அப்படியே கற்றுக்குங்க. 2-3 சம் செஞ்சீங்கன்னாக்கா கிளாரிட்டி நல்லா கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரே தேவைப்படாது, ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நாளை 2 நாட்களுக்கு பிறகு வியாழன் எனில் நேற்றைக்கு 3 நாட்களுக்கு முன்பு வாரத்தின் என்ன கிழமை வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. நம்ம ஸ்பீட் பண்ணா பாருங்க. நாளைன்றது 1 டே, அப்புறம் ஒரு 2 நாள், இது 1 டே, இது ஒரு 2 டே, 3 டே ஆச்சு. நேற்றுன்றது 1 டே தான், அப்போ 4 டே ஆச்சு. அப்போ இங்க ஒரு 3 நாள், மொத்தம் சேர்த்து 7 நாள். அப்போ 7ஆல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன வருமா? 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மீதி 0. அப்போ 0 வந்ததுன்னா அவங்க என்ன கொஸ்டின், என்ன நாளில் சொல்லியிருக்காங்க? வியாழக்கிழமை சொல்லியிருக்காங்களா? அப்போ ஆன்சரும் என்னது? 3 நாட்களுக்கு பிறகு வாரத்தின் என்ன கிழமை வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சரும் என்ன வரும்? வியாழன். இப்போ 0 வந்துருச்சுன்னா நம்ம ஆட் பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது, மைனஸ் பண்ணாலும் அதே நாளில் தான் நிற்கும். இப்போ ஆன்சர் வந்து 0. எப்படி கால்குலேட் பண்ணும்? இந்த நாளைன்றது 1 டே, நேற்றுன்றது 1 டே, அப்போ இங்கே 2 டே ஆச்சு. இது ஒரு 2 டே, 4 டே, இங்கே ஒரு 3 டே இருக்கு, 7 டே. அப்போ 7ஆல கட் பண்ணி ரிமைண்டர் எடுங்க. ரிமைண்டர் எடுத்துட்டு போயிட்டு இங்கே ஆப்ரேட் பண்ண வேண்டியது. ரிமைண்டர் 0ன்றதால அவங்க என்ன நாள் சொன்னாங்களோ அதே நாளில் வந்து நிற்கும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்று போட்டுங்க. நாளை 2 நாட்களுக்கு பிறகு 1 2, இந்த 2 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வருதா? வியாழன். நேற்றைக்கு, இது நேற்றைக்கு 3 நாட்களுக்கு முன்பு 1 2 3 டேஸ், இந்த 3 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை வரும்? அது கொஸ்டின். என்ன கிழமை வரும்? சரி, ஓகேவா? அப்போ இங்க வியாழக்கிழமை, இது 1 2 3 4 5 6 7 8 டேஸ். அப்போ வியாழன்ல இருந்து அடுத்த 8வது நாள் வியாழன் தான். வியாழன்ல இருந்து அது 8வது நாள் முன்னாடியே என்னதான் இருக்கும்? வியாழனா இருக்கும். அப்ப இந்த நாள் என்ன சொல்லிருக்கோம்? வியாழன். நீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளா அப்படி கவுண்ட் பண்ணிட்டே கூட, வியாழன் வந்திருக்கு, அதுக்கு முன்னாள் கவுண்ட் பண்ணிட்டே கூட வாங்க. இன்னொரு ஐடியா என்ன சொல்லிருக்கோம்? நம்மளுக்கு இன்று என்ன சொல்லியிருக்கோம்? வியாழன் எனில் இது மொத்தம் எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 7 நாள். அப்ப 7 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை வரும் அப்படியும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப இன்று வியாழன், 7 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமை வரும்னா 7ஆல் அடிங்க, மீதி 0 வரும். அப்போ 0 எடுத்து போய் அங்க இந்த ரிமைண்டர் எடுத்து போய் வியாழக்கிழமை கூட கூட்டவோ கழிக்க செய்யணும். இது முன்புன்றதால கழிக்கணும். 0வை கழிச்சாலும் அதே நாளில் தான் இருக்கும். அப்போ 7 நாளுக்கு முன்பு என்ன கிழமை வந்து நிற்குமோ? வியாழன் வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ இந்த டைப்ல அசைன்மெண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம்.